அது என்ன படம்னு தெரியல, நம்ம சூப்பர் ஸ்டார் படம். பட்டம், பதவி, பணம், புகழ் இதெல்லாம் நீ தேடினா ஓடி போகும், ஓடினா தேடி வரும் அப்படின்னு. தயவு செஞ்சு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி ட்ரம்ப்புக்கு போட்டு காமிங்கப்பா. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி எனக்கு இதை குடு 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 அப்படின்னு அலைஞ்சிட்டு போய் நின்றதே கிடையாதுங்க. கோபி நோபல் பரிசு அப்படின்னு முதல்ல இந்த நோபல் பரிசுன்றதே ஒரு தமாஷா. அமைதிக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க. சரி, இவர் ட்ரம்ப்புக்கு வந்து நோபல் கொடுக்கலாம்னு சொல்றீங்களா? டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ், பாதுகாப்பு அமைச்சகம். நம்ம ஊர்ல என்ன சொல்றோம்? மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ்னு தான் சொல்றோம். அஃபென்ஸ் நாம சொல்றது கிடையாது. இத்தனைக்கும் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கும்போதும் அதே டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் டிஓடி தான் இருந்தது. இப்போ வந்த உடனே என்ன டிஃபென்ஸ்னு பேர் வச்சுக்கிறீங்க? நல்லாவே இல்லையே. டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் பேரை மாத்திட்டாரு, டிஓடபிள்யூ அப்படின்னு. அமைதி அப்படின்னு சொன்னா ராணுவமே தேவையில்லைங்க, எல்லாரும் சமாதானமா இருக்கு அப்படி சொல்றவர் தானேங்க அமைதி தூதுவர்னு சொல்ல முடியும். அப்படி இருந்துச்சு, நீங்க எல்லாம் வந்து மிலிட்டரி நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்க, அந்த பணத்தெல்லாம் கொண்டாந்து கொட்டி எங்க ஊர்ல வந்து நீங்க ஏரோப்ளேன் வாங்குங்க, மிசைல் வாங்குங்க, சண்டை போட்டினே இருங்க அப்படின்னு சொல்றவருக்கு பேர் வந்து சமாதான தூதுவரா? அசிங்கமா இல்ல இது? அதான் நான் சொன்னேன், வடிவேலு மாதிரி கப்பு வாங்கினுக்கிறாரு அப்படின்னு. அப்படியே அந்த நோபல் பரிசு கமிட்டி இவருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா கொடுங்க. வடிவேலு கப்புக்கு மேல எந்த உதாரணமும் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அது பட்டத்தை தேடி ஓட கூடாதுங்க, அதுவா வரணுங்க. வந்தாலும் ஐயா இதெல்லாம் எனக்கு எதுக்குங்க அப்படின்னு சொல்றதுதான் பெருந்தன்மையை தவிர அந்த பதவிக்கே ஒரு அசிங்கத்தை உண்டாக்கி கொண்டிருக்கின்றார் ட்ரம்ப்.